வயதில் ஊரை விட்டு ஓடிச் சென்ற சிறுவன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தாய் மற்றும் சகோதரர்களை நேரில் கண்டு கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள்தான் காண்போரை நெகிழ வைத்துள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் ருக்மணி தம்பதிக்கு குமார், செந்தில், முருகன் என்ற 3 மகன்கள் உள்ளனர். கடந்த 1985ஆம் ஆண்டு இவர்கள் அனைவரும் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்துள்ளனர். அப்போது மூத்தவரான குமாரை வேலைக்கு செல்ல அவரது பெற்றோர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு குமார் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். காணாமல் போன மகனை அவரது பெற்றோர் பல இடங்களில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் குமார் கிடைக்கவில்லை. மகன் தொலைந்து போன துக்கத்திலிருந்து வந்த நடராஜனும் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடராஜ் மனைவி ருக்மணி தனது 2வது மகன் செந்தலுடன் கதிர் நரசிங்கபுரத்தில் வந்து குடியேறினார். இதற்கிடையில் 13 வயதில் காணாமல் போன குமார் மீண்டும் சொந்த ஊருக்கு செல்லக்கூடாது என்ற வைராக்கியத்துடன் பல ஊர்களில் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து வந்துள்ளார். மும்பை, ஆந்திரா மற்றும் காஷ்மீர் என பல ஊர்களில் கூலி வேலை செய்த குமார் மலேசியா சென்றும் வேலை பார்த்துள்ளார். கடைசியாக தமிழகம் வந்த அவர் புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடி என்ற பகுதியில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலை செய்து வந்துள்ளார். அதே ஹோட்டலில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்த குமாரை ஆறுமுகத்துக்கு பிடித்து போனதால் தனது பேத்தியை திருமணம் செய்து வைத்துள்ளார். பின்னர் குமாருக்கு 3 மகள்கள் பிறந்துள்ளனர். ஆண்டுகள் கடந்து ஓடின. மூத்த மகளுக்கு திருமணமும் செய்து வைத்தார் குமார். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு தனது குடும்பத்தினருடன் செல்ல முடிவெடுத்துள்ளார் குமார். பின்னர் வேலப்பர் கோவிலுக்கு பேருந்தில் சென்றபோது கதிர் நரசிங்கபுரம் ஊரை பார்த்ததும் உடனே கீழே இறங்கி தனது குடும்பத்தினர் குறித்து ஊர் மக்களிடம் விசாரித்துள்ளார். ஊர் மக்கள் அவருடைய குடும்பம் குறித்தும் தாய் ருக்மணி குறித்தும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது தாயை சந்தித்தார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மகனை கண்ட தாய் ருக்மணி ஆனந்த கண்ணீர் விட்டபடி மகனை கட்டி தழுவினார். 90 வயதாகும் குமாரின் பாட்டி பேரனை கண்டு மகிழ்ச்சியில் கண் கலங்கினார். குமார் உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் காண்போரை நெகிழ வைத்தது. இவர் எங்க அண்ணன். எங்க அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் ருக்மணி. நாங்கள் சின்ன வயசுலேயே பிழைப்பை தேடி நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். அங்கே சென்னையில் எங்கள் பெரிய அண்ணா குமார்ன்றவர் சின்ன வயசுலேயே 13 வயசில் காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அவர் காஷ்மீர், பாம்பே, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு புதுக்கோட்டையில் செட்டில் ஆகிட்டார். புதுக்கோட்டையில் அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணி அங்கேயே 3 பெண் குழந்தையோடு அவர் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. இப்போ 40 வருஷம் கழித்து அவர் இப்போ தான் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இது எங்கள் மாமா அவங்க ஊர். அங்கே திருவிழா இருக்கிறதால அங்கே வந்திருக்கிறாரு. அங்கே திருவிழாவை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. இது எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான செய்தி. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இப்போ திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்கள் பாட்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85-90 வயசு ஆகுது. அவங்களும் ரொம்ப ஏக்கத்தில் இருந்தாங்க. இப்போ எங்கள் பாட்டி எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோட நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தாய் மாமா வீட்டில் இப்போ திருவிழா நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம்.